Audio Jungle. Hi, hello, welcome back to my channel, dear students. So, இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா CBSE Class 10 Information Technology தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்குமே வந்து பார்த்தோம்னா என்னோட யூடியூப் சேனலில் CBSE Class 10 IT Information Technologyயோட ப்ராக்டிக்கல் வீடியோவும் நான் பிளேலிஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். அதே சமயத்தில் ஐடியோட புக் பேக் ஆன்சர், அதாவது பார்ட் பி சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ், அதில் வந்து பார்த்தோன்னா டோட்டலாக 15 சாப்டர்ஸ் இருக்குது. 15 சாப்டர்ஸ்க்கான புக் பேக் சொல்யூஷன்ஸுமே கூட நான் உங்களுக்காக பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ அது ரெண்டும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸாம் டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ போர்டு எக்ஸாமில் எப்படி வந்து நம்ம பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும், எப்படி வந்து ஆன்சர்ஸ் அட்டன் பண்ணணுன்றதை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின் பேப்பர்ஸை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம். ரைட்டிங் டிப்ஸ் ஃபார் CBSE போர்டு எக்ஸாம் கிளாஸ் 10 இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சப்ஜெக்ட் கோடு வந்து பார்த்தோம்னா 402. ஸோ இப்போது எக்ஸாம் முன்னாடி நம்ம எப்படி வந்து ப்ரிப்பேர் ஆகணுன்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ பிஃபோர் த எக்ஸாமினேஷன், ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரிவைஸ் த சிலபஸ். ஸோ முதல்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் சிலபஸை வந்து எப்பயுமே ரிவைஸ் பண்ணணும். ஸோ சிபிஎஸ்சியில் வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து கரிக்குலம் விட்டுருப்பாங்க. கரிக்குலம் மட்டும் இல்லாமல் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ஸுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ முதல்ல கரிக்குலம் எடுங்க. கரிக்குலமில் என்னென்ன டாபிக் இருக்குன்றதை முதல்ல பாருங்கள், கம்பேர் பண்ணுங்கள். லாஸ்ட் இயர் என்னென்ன டாபிக் இருந்தது, இந்த வருஷம் என்னென்ன டாபிக் கொடுத்துருக்காங்க, இதில் என்ன சேஞ்சஸ் இருக்குது, என்ன புதுசாக வந்திருக்குன்றதை முதல்ல கம்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டா நீங்கள் சிலபஸை வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் நம்ம முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோக்கஸ் ஆன் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் லைக் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட், வேர்ட் ப்ராசஸிங், ஸ்ப்ரெட்ஷீட் டூல்ஸ். ஸோ நமக்கு தெரியும் இந்த ஐடியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 இம்பார்ட்டண்டான சாப்டர்ஸ் இருக்குது. எது பேஸ் பண்ணி அப்படின்னா லிப்ரே ஆஃபீஸ் பேஸ் பண்ணி தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிஜிட்டல் டாக்குமெண்டேஷன், செகண்ட் வந்து எலக்ட்ரானிக் ஸ்ப்ரெட்ஷீட், தேர்டு வந்து பார்த்தோம்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது மூணுமே லிப்ரே ஆஃபீஸ் டூல்ஸ் பேஸ் பண்ணி தான் நமக்கு இருக்கும். ஸோ முதல்ல டிஜிட்டல் டாக்குமெண்டேஷன் எடுக்கும்போது அதில் வந்து நம்ம ரைட்டர் யூஸ் பண்ணி ஸ்டைல்ஸ் பற்றி தான் பார்ப்போம். ஸோ ஸ்டைல்ஸில் என்னென்ன இம்பார்ட்டண்டான டூல்ஸ் இருக்குது, இதில் மேக்ஸிமம் எது நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணோம் அப்படின்னா டூல்ஸ் தான். மெனு பார்ஸ், அதோட ஆப்ரேஷன்ஸ், டூல்ஸு, இதுதான் நீங்கள் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ F5 வந்து எதுக்காகன்னு உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? அதே மாதிரி F11 எதுக்காகவும் தெரியல. F11 நம்ம கிளிக் பண்ணும்போது ஃபார்மேட்டிங், ஸ்டைல் ஃபார்மேட்டிங் விண்டோ வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கான ஷார்ட்கட் கீஸும் நீங்கள் ரிவைஸ் பண்ணியே ஆகணும், சரிங்களா? ஸோ ஸ்டைல்ஸ்னால் என்ன, அதோட ஷார்ட்கட் கீஸ் நமக்கு தெரிஞ்சாகணும். அதோடு மட்டும் இல்லாமல் டெம்ப்ளேட்டில் என்னென்ன ஷார்ட்கட் கீஸ் யூஸ் பண்ணுறோம், இமேஜ் இன்சர்ட் பண்ணும்போது என்னென்ன ஷார்ட்கட் கீஸ் யூஸ் பண்ணுறோம், அப்புறம் டேபிள் ஆஃப் கண்டென்ட்டில் என்ன ஆப்ஷன், என்ன மெனு பாரை நம்ம கிளிக் பண்ணால் TOC கிளிக் பண்ண முடியும், அதை அப்டேட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது எப்படின்ற ஆப்ஷன்ஸும் நமக்கு தெரியணும், சரிங்களா? அதோடு மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக் ஸ்ப்ரெட்ஷீட் டூலில் வந்து பார்த்தோம்னா கன்சாலிடேட் மெனு பார், சப்டோட்டல் மெனு பார், வாட் இஃப் சினாரியோ மெனு பார், அண்ட் தென் மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸ், கோல்ஸ், இதுக்கான ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே தெரியணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ரெக்கார்ட் சேஞ்சஸில் வந்து நம்ம எப்படி வந்து ரெக்கார்ட் பண்ணுறது, அதுக்கான மெனு பார்ஸ் நமக்கு தெரிஞ்சே ஆகணும். ட்ராக் சேஞ்சஸும் நமக்கு தெரியணும். அதுக்கப்புறமேட்டா மேக்ரோ தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மேக்ரோ வந்து எந்த மெனு பாரில் இருக்குது, எப்படி எனேபிள் பண்ணுறது, அதோட ஆப்ரேஷன்ஸ்னால் என்னென்னன்றது நமக்கு தெரியணும், ஓகேங்களா? அதே மாதிரி அக்செப்ட் பண்ணுறது, மெயில் கம்பேர் பண்ணுறது, அதுக்கப்புறமேட்டா கம்பேர் பண்ணதுக்கப்புறம் அதை ரிவ்யூ பண்ணுறது, அது எல்லாமே நமக்கு தெரியணும், ஓகேங்களா? மெர்ஜ் பண்ணுறது, அதுவுமே நமக்கு எலக்ட்ரானிக் ஸ்ப்ரெட்ஷீட்டில் வந்து நமக்கு தெரியணும். டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறது, டேபிள் க்ரியேட் பண்ணுறது, எத்தனை மெத்தட் இருக்குது டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு, டேபிள் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் டேட்டாஸ் எப்படி என்ட்ரி பண்ணுறது, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன இருக்குது, ஸ்ட்ரிங்குக்கான ப்ராப்பர்ட்டிஸ், நம்பர்ஸ்க்கான ப்ராப்பர்ட்டிஸ், அதுவுமே நம்ம வந்து பார்த்தோம்னா லேர்ன் பண்ணிக்கணும். அதை தவிர்த்து வந்து பார்த்தோம்னா ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குது, எப்படி வந்து ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணணும் அதை பற்றியும் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும்.
இது எல்லாமே நம்ம க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபார்ம்ஸ் க்ரியேட் பண்ணுறது. அதில் இருக்கிற இந்த தடவை ஃபார்ம்ஸ்லேருந்து எக்ஸ்ட்ராவாக நிறைய கண்டென்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஆட் பண்ணுறதுக்காக. டூல் டிப்னா என்ன, கேலண்டர் எப்படி இன்செர்ட் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு ஹெட்டர் வந்து க்ரியேட் பண்ணுறது ஃபார்மில், அது எல்லாமே நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்துக்கணும். ஏன்னா இதில் தான் நிறைய ஷார்ட்கட் கீஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்ம்ஸ் அண்ட் ரிப்போர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நியூ கண்டென்ட்றதுனால மேபி கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்டில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான சிஸ்டம். லாஸ்ட் யூனிட் நமக்கு நல்லாவே தெரியும், அது தேரி பார்ட்டுன்றதுனால டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் எப்பயுமே கேட்பாங்க. அதனால நமக்கு எந்த ஒரு பயமே இல்லை. ஸோ இதுதான் பிஃபோர் த எக்ஸாம் நீங்கள் ரிவைஸ் பண்ண வேண்டிய இம்பார்ட்டன்ட் திங்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ப்ராக்டிஸ் டைப்பிங் ஃபார் ப்ராக்டிகல்ஸ். இஃப் யுவர் எக்ஸாம் இன்க்ளூட் ப்ராக்டிக்கல் என்ஷூர் யூ ஆர் கம்ஃபர்டபுள் வித் பேசிக் டைப்பிங் ஸ்பீட் அண்ட் MS ஆஃபீஸ் டூல்ஸ். ஸோ இதே வந்து நம்ம ப்ராக்டிக்கல் ரெடி ஆகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக தெரியும் 50 மார்க் வந்து ப்ராக்டிக்கலுக்காகன்றது நம்ம தெரியும். ஸோ அதுக்கு வந்து டைப்பிங் ஸ்கில் தேவைப்படும். ஓகே, கண்டிப்பாக தேவைப்படும். அதே மாதிரி ப்ராக்டிக்ஸ் நம்ம எப்பயுமே அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே செஞ்சு பார்த்தா மட்டும்தான் கண்டிப்பாக எக்ஸாமினேஷனில் வந்து கிளியராக பண்ண முடியும். ஸோ அந்த எக்ஸாமினேஷனில் நம்ம பண்ண வேண்டியதுமே கூட போர்டு எக்ஸாமில் நம்ம கேட்குறதுக்கும் நமக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கன்சாலிடேஷன், சப்டோட்டல் இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதே சமயத்தில் கொஸ்டின்ஸாகவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்று. நெக்ஸ்ட், சால்வ் ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ். ஃபெமிலரைஸ் யுவர் செல்ஃப் வித் த கொஸ்டின் பேட்டர்ன் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ முதல்ல தேர்ட் பாயிண்ட்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்ஸ் பேப்பர்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணணும். இது வரைக்கும் எத்தனை வருஷத்துக்கான பேப்பர் உங்கள் கையில் இருக்கோ எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸும் நீங்கள் கேதர் பண்ணுங்கள். கேதர் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் பேட்டர்ன் கரெக்டாக தெரியணும். ஓகேங்களா? பார்ட் ஏலேருந்து எத்தனை மார்க் வரும்? 10 மார்க். பார்ட் பிலேருந்து எத்தனை மார்க் வரும்? 40 மார்க். ஸோ பார்ட் ஏல எத்தனை 1 மார்க் கேட்பாங்க, பார்ட் ஏல எத்தனை 2 மார்க் கேட்பாங்க, அதே மாதிரி பார்ட் பியில் எத்தனை 1 மார்க் நம்ம அட்டன் பண்ணணும், எத்தனை 2 மார்க் நம்ம அட்டன் பண்ணணும், எத்தனை 4 மார்க்ஸ் நம்ம அட்டன் பண்ணணுன்றத கிளியராக தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி 1 மார்க்குக்கு எவ்வளோ மினிட்ஸ் நம்ம இல்லை எவ்வளோ செகண்ட்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுன்றதும் நீங்கள் அந்த 2 ஹவர்ஸில் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ 1 மார்க்கு எவ்வளோ செகண்ட்ஸ் கொடுக்கணும், 2 மார்க்கு எவ்வளோ மினிட்ஸ் கொடுக்கணும், அதே மாதிரி 4 மார்க்ஸ்க்கு எவ்வளோ மினிட்ஸ் கொடுக்கணுன்றது தெரியணும். பட் கண்டிப்பாக 2 ஹவர்ஸில் 1 hour 50 minutesக்குள்ளே உங்கள் எக்ஸாம் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். லாஸ்ட்டாக இருக்கிற அந்த 10 minutesல கொஸ்டின்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா, ஆன்சர்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணுறதுக்கே கரெக்டாக இருக்கும். ஸோ 1 hour 50 minutesக்குள்ளே உங்கள் எக்ஸாம் எல்லாமே நீங்கள் அழகாக கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். ஸோ இப்போது நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட் தெரியும், டைம் ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். அதே மாதிரி கொஸ்டின் பேட்டர்ன் நம்ம தெரிஞ்சிச்சின்னு தெரிஞ்ச உடனே நம்ம ப்ரீவியஸ் பேப்பர்ஸ் எல்லாமே எடுத்து ஒரு தடவை கோத்ரூ பண்ணி எந்தெந்த கொஸ்டின்ஸ்க்கு என்னென்ன ஆன்சர் வரும்ன்றதை நீங்கள் ஃபெமிலியர் ஆகிக்கணும். அப்போ தான் நீங்கள் உங்கள் போர்டு எக்ஸாமுக்கு எழுதும் போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அண்டர்ஸ்டாண்ட் கீ டெர்மினாலஜிஸ். இந்த கீ டெர்மினாலஜிஸ் வந்து பார்த்தோம்னா நமக்கு இருக்கிற டிஜிட்டல் டாக்குமெண்டேஷன், எலக்ட்ரானிக் ஸ்ப்ரெட்ஷீட் அண்ட் தென் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் வந்து பார்த்தோன்னா நிறைய டெஃபினேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கான கீ டெர்மினாலஜிஸும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம், அதாவது போர்டு எக்ஸாம் எழுதுகிறோன்னா ஒரு ஆன்சர் எழுதுகிறோம் அப்படின்னா அதில் என்னென்ன கீவேர்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்றது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஸ்டைல்ஸோட டெஃபினேஷன் எதுனா அப்படின்னா செட் ஆஃப் ஃபார்மேட்ஸ். இங்கே செட் ஆஃப் ஃபார்மேட்ஸ்ன்றதை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கீவேர்ட்ஸ். ஸோ அந்த செட் ஆஃப் ஃபார்மேட்ஸ்ன்றதை நான் அண்டர்லைன் பண்ணி காட்டும்போது ஸோ கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ட் கீவேர்ட் நான் எழுதியிருந்ததுனால தே வில் கிவ் ஃபுல் மார்க். ஸோ அதே மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் நமக்கு கீவேர்ட் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ டெம்ப்ளேட்ன்றது வந்து இட் இஸ் அ மாடல். ஓகே, மாடல் ஆஃப் த டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மாடல் நம்ம அண்டர்லைன் பண்ணாலே அது டெம்ப்ளேட்டுக்கான டெஃபினேஷன்றது நமக்கு தெரியும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு டெஃபினேஷன்ஸ்க்கும் ஒரு கீவேர்டு இருக்குது. அந்த கீவேர்டை கண்டிப்பாக நீங்கள் அண்டர்லைன் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி ஷார்ட்கட்ஸ் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிங்க. ஏன்னா எல்லாமே லிப்ரே ஆஃபீஸ் பேஸ் பண்ணி தான். ஸோ லிப்ரே ஆஃபீஸில் என்னென்ன ஷார்ட்கட் கீஸ் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த ஷார்ட்கட்ஸ் கீஸ் எல்லாமே ஒரு ஒயிட் பேப்பரோ இல்லை உங்கள் நோட் புக்லேயோ நீங்கள் எழுதி வச்சுருந்தீங்க அப்படின்னா எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் ரெஃபர் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். Revise question and answer from NCERT and study material. So CBSE often asks direct question from textbooks and
official study materials. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே ரிவைஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஃப்ரம் என்சிஆர்டி. ஸோ என்சிஆர்டியில் இருக்கிற புக் பேக் கொஸ்டின்ஸ் நம்ம கண்டிப்பாக தரவு பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அதுலேருந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல்னு பார்த்தோம்னா நம்மளோட இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு எந்த ஒரு ஸ்டடி மெட்டீரியலுமே இல்லை. அவங்க பப்ளிஷ் பண்ண புக்கு தான் இருக்குது. அந்த புக்கே நமக்கு போதுமானது. ஸோ நம்ம தனியாக அதுக்குன்னு எக்ஸ்ட்ரா வாங்கி படிக்கணும் அவசியம் இல்லை. நம்மளோட என்சிஆர்டி புக்கை நம்ம லைன் பை லைன் கிளியராக படித்தாலே போதும். கண்டிப்பாக 50 out of 50 அது மாதிரி நம்ம வாங்கலாம். ஸோ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா சென்டம் வாங்கியிருக்காங்க. எப்படின்னா இந்த என்சிஆர்டி புக் ரெஃபர் பண்ணி தான். இப்போது எக்ஸாம் நடக்கும்போது என்னென்ன டிப்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலான்றது சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் தியரி பேப்பராக இருந்தால் என்ன பண்ணணும்? ரீட் த பேப்பர் கேர்ஃபுல்லி. Utilize the 15 minutes reading time to identify easy questions. இப்போ நம்ம எக்ஸாம் ஹாலில் போனதுக்கப்புறம் இன்விஜிலேட்டர் வந்து நமக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுத்துருவாங்க. கொஸ்டின் பேப்பரை நீங்கள் வாங்கின உடனே என்ன பண்ணணும்னா முதல்ல படிக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் எழுதும் போது படிச்சுக்கலான்ற ஒரு எண்ணத்தில் மட்டும் தயவு செஞ்சு இருக்காதீங்க. முதல்ல கொஸ்டின் வாங்கினதுக்கப்புறம் you have to start read the question paper. ஸோ 1 மார்க்லேருந்து நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. அதில் படிக்கும் போதே தெரியும் எதுக்கெல்லாம் ஆன்சர் உங்களுக்கு தெரியுன்றது ஈஸியாகவே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. ஸோ படிச்சதுக்கப்புறம் எந்தெந்த கொஸ்டின்லாம் உங்களுக்கு ஈஸியாக தோணுதோ அதை நீங்கள் முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ முதல்ல நம்ம எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படின்னா ஈஸியான கொஸ்டினை தான் நம்ம முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதனால் ஈஸியான கொஸ்டினை நீங்கள் முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அட்டம்ப்ட் அப்ஜெக்டிவ் கொஸ்டின் ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியும் நம்மள கொஸ்டின் பேப்பரில் முதல்ல அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான் தருவாங்க. அதுக்கப்புறமேட்டா 2 மார்க் இருக்கும். அதுக்கப்புறமேட்டா 4 மார்க்ஸ் இருக்கும். ஸோ முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக 4 மார்க்ஸ் எழுதக்கூடாது. டேரெக்டாக 2 மார்க்ஸ் முதல்ல எழுதக்கூடாது. எப்பயுமே 1 மார்க் அதாவது அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான் நீங்கள் முதல்ல அட்டென்ட் பண்ணணும். அதாவது எம்சிக்யூஸ், fill in the blanks, true or false are usually easy and fetch quick marks. ஸோ நீங்கள் முதல்ல எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்? 1 மார்க்கு தான் முதல்ல இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்டில் நீங்கள் என்ன கொஸ்டின் எழுதணும் பார்த்தீங்கன்னா 1 மார்க்கு தான் முதல்ல நீங்கள் எழுதணும். ஏன்னா அதில் தான் நமக்கு மார்க் நிறைய ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதிகமாக எழுதி மார்க் ஸ்கோர் பண்ணுறதை விட நீங்கள் ஆப்ஷன்ஸ் கரெக்டான ஆன்சர்ஸ் எழுதி நீங்கள் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ரைட் டெக்னிக்கல் ஆன்சர் ப்ரைசஸ்லி ஃபார் ஐடி ரிலேட்டட் டெஃபினேஷன் கீப் தம் டு பாயிண்ட். ஸோ இப்போ நம்மளோட ஐடி பேப்பர்ன்றதுனால கண்டிப்பாக டெக்னிக்கல் ஆன்சர்ஸ் நம்ம கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். டெக்னிக்கல் டேர்ம்ஸ் நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஐடி ரிலேட்டடான நம்ம இங்கே வந்து போயிட்டு ஓன் ஸ்டோரிஸ்லாம் எழுதக்கூடாது. நமக்கு என்ன தோணுதோ அந்த லாங்குவேஜெலாம் எழுதக்கூடாது. ஐடி டெக்னிக்கல் டேர்ம் என்னென்ன நம்மளோட ஆன்சராக கொடுத்துருக்காங்களோ அதை எழுதும்போது நமக்கு ஃபுல் மார்க் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. யூஸ் புல்லட் பாயிண்ட்ஸ் அண்ட் டயக்ராம்ஸ். For questions related to databases, networking and spreadsheets, use structured answer. கண்டிப்பாக இதை நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ப்ரெசன்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நீங்கள் டைப்ஸ்லாம் எழுதுறீங்க அப்படின்னா கொஷின்ஸ் கேட்குறாங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டைல்ஸ்ன்னு கேட்கும்போது நமக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. அது எழுதும் போது என்ன பண்ணணும்? புல்லட் பாயிண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும். இல்லை நீங்கள் டேட்டாபேஸில் வந்து பார்த்தோன்னா டேபிள்ஸோ இல்லை ஃபார்ம்ஸோ ரிப்போர்ட்ஸோ இல்லை ஏதாவது டயக்ராம் வருதுன்னா கண்டிப்பாக நீங்கள் பென்சிலால் அதை டயக்ராம் ட்ரா பண்ணி தான் ஆகணும். நீங்கள் அப்படியே விட்டுடக்கூடாது. ஓகேங்களா? அதேமாதிரி ஸ்ப்ரெட்ஷீட் கான்செப்டை வந்து பார்த்தோன்னா டேபிள் வரையணும். அதாவது டேட்டா கன்சாலிடேஷன், சப்டோட்டல், வாட் இஃப் சினாரியோ, கோல் செக் இது மாதிரியான டெஃபினேஷனில் வந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து நமக்கு அப்பியர் ஆகும். அந்த டயலாக் பாக்ஸை நீங்கள் ட்ரா பண்ணி நீங்கள் காட்டும் போது டெஃபினட்டாக யூ வில் கெட் குட் மார்க் அண்ட் ஃபுல் மார்க் ஆல்சோ. ஸோ இந்த டயக்ராம் அண்ட் புல்லட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக உங்களோட பேப்பரில் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணியே ஆகணும். ஹைலைட் கீவேர்ட்ஸ், underline or bold key terms like primary key, keystrokes, relationship, etc. ஸோ உங்கள் ஆன்சர் எழுதுனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதில் இருக்கிற கீ டேர்ம்ஸ் கீவேர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, அண்டர்லைன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. எப்படி அண்டர்லைன் பண்ணலாம் அப்படின்னா போல்டு ஒரு அண்டர்லைன் மட்டும் தான் பண்ணுவோம். அதில் போய் கர்லியாக நீங்கள் ட்ரா பண்ணக்கூடாது. ஒன்லி ஸ்ட்ரைட் லைன், ஜஸ்ட் அண்டர்லைன் த வேர்ட், அவ்வளோதான். அதுவும் போல்டாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். Attempt all question even if unsure, write related concept to gain partial marks. இப்போது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம முதல்ல எழுதிட்டோம். ஃபர்ஸ்ட் 1 மார்க் எழுதிட்டோம். தெரிஞ்சது முதல்ல எழுதிட்டோம். அதுக்கப்புறமேட்டா யோசித்து 1 மார்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் செகண்ட்
2 மார்க்ஸ் எடுங்க. 2 மார்க்ஸில் உங்களுக்கு எது ஈஸியாக தெரியுமோ அதை முதல்ல எழுதிட்டு, அதுக்கப்புறம் தெரியாததை உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ ஓரளவுக்கு தெரிஞ்சால் கூட அந்த 2 மார்க்ஸ் நீங்கள் எழுதிடுங்க. எழுதுறதுனால நீங்கள் விட்டுட்டு போகிறத விட ஏதாவது நீங்கள் எழுதி வைக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ 2 மார்க் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நீங்கள் 4 மார்க் போங்க. 4 மார்க்கில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை முதல்ல எழுத ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் தெரியாததை யோசித்து அந்த கான்செப்ட் ரிலேட்டடாக என்னென்ன தெரியுமோ அதை நீங்கள் எழுதி வச்சுட்டு வரும்போது டெஃபினெட்லி யூ வில் கெட் குட் மார்க்ஸ். இப்போது உங்களை எக்ஸாமில் நீங்கள் எழுதி முடிச்சிட்டிங்க. எக்ஸாமால் எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கோ எல்லா கொஸ்டினுமே முடிச்சிட்டிங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? ரிவ்யூ யுவர் பேப்பர், என்ஷூர் ஆல் ஆன்சர்ஸ் ஆர் கரெக்ட்லி நம்பர்டு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்டில் இருக்கிற ஒவ்வொரு கொஸ்டினாக நீங்கள் கோ த்ரூ பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் கரெக்டாக 1 போட்டிருக்கேனா, அதில் ஏ போட்டிருக்கேனா, 1ல் ஏ 1ல் பி அது மாதிரி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேனா, கொஸ்டின் பேப்பரில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி என்னோடய ஆன்சர் புக்லெட்லேயும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேனான்றதை ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எழுதும் போது கண்டிப்பாக மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் 1க்கு 2 தடவை அந்த ஆன்சர்ஸோட நம்பர்ஸ், ரோமன் லெட்டர்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணுங்கள். அவாய்ட் ஓவர் ரைட்டிங். கீப் யுவர் ஆன்சர் ஷீட் க்ளீன் அண்ட் வெல் ஸ்ட்ரக்சர். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பர்சனால் சென்டம் எடுக்க முடியுமானா கண்டிப்பாக எடுக்க முடியும். அதுக்கு முன்னாடி உங்கள் பேப்பரை நீங்கள் இந்த ஓவர் ரைட்டிங் இல்லாமல் தயவு செஞ்சு எழுதணும். இப்போ ஏதாவது ஒரு தப்பு வந்துருச்சு அப்படின்னா அதில் போட்டு நம்ம கிரிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு சென்டரில் ஒரு லைன் கொடுத்தீங்கன்னா போதும், ஒரு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிங்கனாலே போதும். தப்பு பண்ண இடத்துல ஒரு ஸ்ட்ரைக் அவுட் மட்டும் பண்ணால் போதும். அதை தவிர்த்து அதில் போய்ட்டு ஃபுல்லாக ஷேட்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்காது. பேப்பர் திருத்துறவங்களுக்கு அது வந்து ஒரு பேட் இம்ப்ரெஷனாக தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் தப்பு பண்ணுறத கம்மி பண்ணிவிடுங்க. நீங்கள் எழுதும்போது யோசித்து பொறுமையாக எழுதுங்க. நீங்கள் நினைப்பீங்க, பட் ஆனால் எழுதும்போது வேறு வேர்டு வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எழுதும்போதே உங்கள் ஆன்சரை நீங்கள் படிச்சுட்டே எழுதும்போது வேர்ட் ஸ்கிப் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது வேர்டு எழுதுறதா இருக்கட்டும் நீங்கள் தவிர்க்கலாம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி தப்பு நடந்தாலும் நீங்கள் ஒயிட்னர் பண்ணவே கூடாது. ஒயிட்னர் வந்து நாட் அலவுட் போர்டு எக்ஸாமில். ஸோ ஒயிட்னர் பதிலாக அந்த சென்டென்ஸ் தப்புன்னு தெரிஞ்சதுன்னா சென்டரில் ஒரு பென்சில் வச்சு நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்கள். அதுதான் பெஸ்ட்டு மெத்தட். ஃபுல்லாகவே ஷேர் பண்ணக்கூடாது. தேர்டு, ஸ்டே positive for the next exam. Don't discuss answers too much to avoid stress. இப்போது உங்களை வந்து பாசிட்டிவாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த ஆன்சரை போயிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறது, இது கரெக்டாக அது கரெக்டாக, நீங்கள் அது மாதிரி எந்த ஒரு கேள்வியுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் கேட்கக்கூடாது. ஏன்னா சம்டைம்ஸ் உங்கள் ஆன்சர் கரெக்டாக இருக்கலாம், இல்லை அவங்களோட ஆன்சர் கூட தப்பாக இருக்கலாம். நீங்கள் உங்களோட ஆன்சரை எழுதுனதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்டோட ஆன்சர் கேட்கும்போது தப்பாக சொல்லும்போது அதுக்காக நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒன்ஸ் உங்களோட எக்ஸாமை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ளீஸ் டோன்ட் டிஸ்கஸ் வித் எனிபடி. அமைதியாக உங்களோட எக்ஸாம் ஹாலை விட்டு வெளியில் வந்துட்டு நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்காக மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அந்த ஆன்சர் பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணவே தேவையில்லை. டிஸ்கஸ் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் வருத்தத்தை கொடுக்கும். ஸோ டோன்ட் டிஸ்கஸ் யுவர் ஆன்சர்ஸ் வித் அதர்ஸ். ஓகேங்களா? ஸோ ஏன்னா நம்ம கண்டிப்பாக பாசிட்டிவாக இருந்தால் தான் நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் டிப்ஸ். ஸோ போர்டு எக்ஸாம் எழுதுகிறவங்க இந்த டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்ல மார்க் எடுக்கிறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இனியோட நான் இந்த செக்ஷன் முடிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது இன்னும் எக்ஸ்ட்ரா ரிலேட்டட் வீடியோஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நான் தொடர்ந்து கண்டிப்பாக வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்பேன். இதுக்கப்புறம் எந்த ஒரு ஒர்க்கும் இல்லை. ஐ வில் பி ஃப்ரீ. ஸோ ஐ வில் கீப் ஆன் போஸ்டிங் மை வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். பாய்.